இந்த ஃபேஸ் டியூன் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த டைமில் அந்த க்ரீமை நானும் ட்ரை பண்ணி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. அது போடுற வரைக்குமே ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அதோட சைட் எஃபெக்டே ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் பாதியிலே எனக்கு வந்து பிம்பிள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் பயந்துட்டு கொஞ்சம் அப்படியே விட ஆரம்பிச்சிட்டேன். விட்டதும் ஃபேஸ் கொஞ்சம் வந்து டார்க் ஆச்சு அண்ட் பிம்பிளும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் ட்ரை பண்ணேன். இந்த ஃபேஸ் பேக் நான் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்ருக்கும்போதே 2 வீக்ஸ்லேயே ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஃபேஸ் பேக் பற்றின வீடியோ தான் இது. நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணது, நிறைய ட்ரை பண்ணி அண்ட் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் பற்றியே நான் சொல்கிறேன். அண்ட் வந்து இது ஃபுல்லாகவே ஹெர்பல் தாங்க. எந்த கெமிக்கலோ இல்லை ஹார்ஷான எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஆட் பண்ணல. இது ஃபுல்லாகவே ஹெர்பல் ரிலேட்டட் தான். அதுவும் மஞ்சிஸ்தா, ரெட் சாண்டல் இந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால நம்ம ஸ்கின் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கம்மி பண்ணிக்கலான்னு தான் ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ டே 2 பார்த்திங்கன்னா அந்த லெவலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போயும் எனக்கு வந்து அந்த ரெட் ஸ்டெயின் வந்து இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து வாட்டரில் ஆட் பண்ணனால அப்படி இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து மில்கில் இல்லை தயிரில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டெயின் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் மில்கில் ஆட் பண்ணி பார்த்தேன். ஸோ மில்கில் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோ தெரிஞ்சிச்சு எனக்கு. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் மில்க் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் ரோஸ் வாட்ரு இல்லை அலோவேரா ஜெல் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் நேச்சுரலாக ப்யூரான மஞ்சிஸ்தா இல்லை ரெட் சாண்டல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது கண்டிப்பாக ஸ்டெயின் ஆகும். ஃபேஸில் வந்து ஒரு ரெட்டிஷாக பிங்கிஷாக ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். பீட்ரூட்லாம் யூஸ் பண்ணால் ஒரு ரெட்டாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். அண்டு கொஞ்சம் க்ளோவும் இருக்குங்க உங்கள் ஃபேஸ்க்கு. பட் ஒரு சிலர் வந்து என்ன நம்ம ஃபேஸ் இப்படி ரெட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நெகட்டிவாக நினைப்பாங்கன்னு சொல்லி நான் அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அதோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கலான்னு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அண்ட் ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த 5 டேஸ்லேயே ஒரு 5 டைம் 6 டைம் யூஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து அந்த டார்க் ஸ்பாட்லாம் கொஞ்சம் கம்மியாகிறது தெரிஞ்சிச்சு. உங்களுக்கும் பார்க்கும்போது தெரியும். உடனே உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து நேச்சுரல் ஹெர்பல் இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். டாக்டர் சஜஸ்ட் பண்ண க்ரீமே நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு உடனேலாம் ரிசல்ட் வந்து கிடைக்கல. 2-3 வாரத்துக்கு மேலே, அதுவும் 6 மந்த் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் லேட் ஆகும். ஆனால் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டார்க் ஸ்பாட்டோ இல்லை ஃபேஸில் இருக்க டார்க்னஸோ இதெல்லாம் ரெடியூஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது அதிகமாக லிக்கோரிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நேச்சுரலாகவே லிக்கோரிஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரைட் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலைனாலும் லிக்கோரிஸ் இருக்க மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு நல்லா தெரியும். நான் ரெகுலராக 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ஒரு 2 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் நடுவில் ஒரு சில நாள் வந்து விட்டுருவேன். இந்த மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததா எனக்கு வந்து இது நல்லா ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட் ஆச்சு அண்ட் டார்க் ஸ்பாட்டும் கொஞ்சம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. உடனே ரெடியூஸ் ஆச்சு. ரொம்ப வந்து அப்படியே எனக்கு அப்படியே ஃபுல்லாக ஃபேட் ஆயிடுச்சுன்னா நான் சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு கூட கொஞ்சம் கூட ரெடியூஸ் ஆகிருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் நான் போட்டுகிட்டே இருந்தனால கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆச்சு. ஃபைனலாக இன்னொரு சூப்பரான வெஜிடபிள் இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மஞ்சிஸ்தாவோ இல்லை ரெட் சாண்டலோ யூஸ் பண்ணனால ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஸ்டெயின் வந்து ஆகாமல் இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனலாக நான் அப்டேட் பண்ண ஃபேஸ் பேக்கு. இதை யூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு பிரைட் கிடைக்கும் ஃபேஸ்க்கு. இதை நான் மோஸ்ட்டாக வந்து அலோவேரா ஜெல் கூட தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணும்போது நார்மலாகவே உங்கள் ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்டோ இல்லை டேன் ரிமூவ் பண்ணுறது இல்லை உங்களுக்கு ஸ்கேர் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அலோவேரா ஜெல்லில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அது கூட ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி பாருங்கள். அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளாக நீங்கள் மில்க்கோ இல்லை ரோஸ் வாட்டர் இல்லை எனக்கு டொமேட்டோ ஜூஸ் கூட அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது கூட ஆட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபேஸு. நான் லாஸ்ட்டாக இந்த மாதிரி தான் ஃபைனலாக அப்ளை பண்ணுங்க. இது இன்ஸ்டண்ட்டாக இவ்வளோ பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்குன்னு பாருங்கள். நிஜமாக எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் டோனும் பார்த்திங்கன்னா ஒரு டோன் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சைட்லலாம் அவ்வளோ பிரைட்னஸ் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். நான் இதில் எந்த எடிட்டிங்கோ எதுவுமே பண்ணல. நேச்சுரலாக நான் ரியலாக என்ன யூஸ் பண்ணனோ அதை தான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன்.
நீங்கள் நார்மலாக லிக்கோரிஸ் இருக்க மாதிரி எந்த ஃபேஸ் பேக் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். பட் வந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதோட ரியல் ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நான் இதை ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே தொடர்ந்து யூஸ் பண்ணேன். இப்படி ஃபைனலாக இம்ப்ரூவ் பண்ண ஃபேஸ் பேக் வந்து 4-5 டைம் தான் போட்டிருக்கேங்க. இப்போயும் நான் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ஷார்ட்ஸில் அந்த மாதிரி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டு இதிலேயே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது டார்க் ஸ்பாட் வந்து எவ்வளோ டார்க்காக இருந்துச்சு. அண்ட் இப்போ ரிசல்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கும்போது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அண்டு இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அண்ட் மீஷோலேயும் உங்களுக்கு வேணும்னாலும் அவைலபிள் இருக்குங்க. மீஷோ கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஹெர்பலுங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆனால் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஃபேஸும் நல்லா எனக்கு பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு சிலருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயில் வடியுது, எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ் லுக்கே இல்லை, நான் வெளியே போகணும், கொஞ்சம் சீக்கிரம் நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போயிட்டு வந்தாலே பயங்கரமாக டேன் ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் அடிக்கடி போடும்போது தான் கொஞ்சமாச்சு நம்ம ஃபேஸை வந்து ஸ்கின்னை வந்து ரிகவர் பண்ண முடியும். அதோட நீங்கள் சன்ஸ்க்ரீன் அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணுங்க. இதெல்லாம் போட்டாலும் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் தான் ரெகுலரான ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்கின் கேர் அதாவது மாய்ஸ்சரைசர் இதெல்லாமும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கூட மொத்தம் 25+ இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருந்தேங்க. அதில் நிறைய இருக்குது. டால்ஸு, ரைஸு, அதுக்கப்புறம் கேரட், இன்னும் ஒரு சில வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட மெயின் பார்த்திங்கன்னா லிக்கோரிஸ் தான். இந்த லிக்கோரிஸ் தான் நம்மளோட மெயினான இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லுவேன். அண்ட் ஹீரோ இன்க்ரீடியண்ட்டும் இது தான். இது கூடவே நவாரா ரைஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆயுர்வேதிக்காக அந்த ரைஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஃபேஸ்க்கும் நல்லா பிரைட்டன் கொடுக்கும். இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் வந்து இதை ட்ரை பண்ணும்போது நீங்கள் கைக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம நிறைய வந்து நம்ம ஹெர்ப்ஸும் ஆட் பண்ணுறோம். ஒரு சிலருக்கு வந்து அது செட் ஆகாமல் கூட போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கைக்கு அப்ளை பண்ணி லைட்டாக பார்த்துட்டு கூட நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு விசிபிளான அந்த பிரைட்னஸ் கிடைக்கும். தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. மீஷோவில் அவைலபிள் இருக்குது. மீஷோவில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த ஃபேஸ் பேக் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஒரு சில ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஒருத்தர் மட்டும் எனக்கு நெகட்டிவாக வந்துச்சுங்க. மேபி அவங்களுக்கு ஏன் செட் ஆகலைன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சப்போஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கைக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாசிட்டிவாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.